ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஈஷா விலாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறேன். அதாவது கல்யாண வீட்டில் பிரியாணிக்கு கத்திரிக்காய் தொக்கு வைப்பாங்கள்ல, அந்த கத்திரிக்காய் தொக்கு ரெசிபி தான் இப்போ பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் கருப்பு கத்திரிக்காய், அதாவது குட்டி குட்டியாக கத்திரிக்காய் ஒரு 5-6 எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், கத்திரிக்காய், 3 பச்சை மிளகாய், 3 குட்டி தக்காளி, 2 பல்லாரி வெங்காயம், கொஞ்சோண்டு புளி, அதுக்கு தேவையான அளவு புளி, அப்புறமா நிலக்கடலை பருப்பு அது வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இது மல்லித்தூள், ஆனால் சேர்த்து வச்சுருக்கேன். இது மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் ஜீரகம், நல்ல மிளகு, அதுக்கு தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய், கடுகு, தாளிசம் பண்ணுறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சாச்சு, எடுத்தாச்சு. இனிமே எள்ளை கொஞ்சம் வறுத்து எடுக்கணும். எள்ளையும் இது நிலக்கடலை, ஏற்கனவே வறுத்த நிலக்கடலை தான். ரெண்டையும் வறுத்து நல்லா மிக்சியில் நல்லா மைய பொடி பண்ணி வைக்கணும். நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி நல்லா மைய விழுது அரைச்சி வைக்கணும். நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் கடாயை அடுப்பை வச்சு எண்ணெய் ஊற்றி இந்த கத்திரிக்காயெல்லாம் கொஞ்சம் வதக்குறேன். கொஞ்சம் தோல் கருக கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதை எடுத்துட்டு அதே எண்ணெயில் நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிசம் பண்ணணும். இது பாருங்கள், நல்லா வதங்கி எடுத்தாச்சு. இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் 2 கட் பண்ண தக்காளி, 3 குட்டி தக்காளி எடுத்து வச்சுருந்தேன்ல, அதை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கின பிறகு கத்திரிக்காயை போட்டு கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கின பிறகு அதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் போடணும். நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிட்டு நல்லா அருமையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். சும்மா சாதத்துக்கும் செஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்குங்க. நான் இன்றைக்கி பருப்பு ரசமும் கத்திரிக்காய் தொக்க வச்சுருந்தேன். சிறிது மஞ்சத்தூள் போடணும். இது மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிட்டுருக்கு. இது மல்லியும் வத்தல் பொடியும் கலந்து அரைச்சி வச்ச பொடியை போட்டிருக்கேன். இப்போ நம்ம தனியாக தூள் தனியாக வச்சுருந்தேன், அதை போடலை. நம்ம மல்லியும் வத்தல் மிளகாத்தூளும் சேர்த்து அரைச்சி வச்சதை சிறிது எடுத்து போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் போட்டு நல்லா வதங்கிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போடணும். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா வதங்கின பிறகு அப்புறமா நம்ம புளி கரைச்சி எடுத்து வச்ச அந்த தண்ணியை ஊற்றி நல்லா கிளறணும். நல்லா ஏற்கனவே கத்திரிக்காய் எண்ணெயில் நல்லா வதங்கியிருந்து இன்னும் இதுலேயும் நல்லா வதங்கின பிறகு நல்லா மசிஞ்சிரும். அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச கடலை, நல்ல மிளகு எல்லாம் போட்டு அந்த பொடியை போட்டு நல்லா இது பண்ணணும். ஆனால் தண்ணி ஊற்றி அரைச்சாலும் நல்லாயிருக்கும். நான் தண்ணி ஊற்றி அரைக்கலை, பொடியை தான் போட்டேன். பார்த்திங்களா, எவ்வளோ நல்லா அருமையாக வந்திருக்கு. கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. பிரியாணிக்கும் நல்லாயிருக்கும், நம்ம சாதத்துக்கு பசஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பருப்பு ரசம் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டன் பண்ணுங்கள். வணக்கம்.